Hi friends, Assalamu alaikum. Welcome back to Rahima channel. இன்றைக்கி நல்ல ஒரு லன்ச் ரெசிபியோடு தான் உங்களைய சந்திக்க வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பீஃபை வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு வேக வச்சேன். ப்ரெஷர் குக் பண்ணலை, நார்மலாக தான் வேக வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்து வேக வச்சுக்கிறேன். பிலாக்கா வந்து சுண்டல் செய்வோம் என்று இந்த வெட்டின பிலாக்கா தான் கிடச்சிச்சு. இந்த சுண்டலுக்கு மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க பேக்கில் கட்டி. அதை ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோடு வந்து இந்த மாலுமிரிஸ் கேப்சிகம் இருக்குது தான், இந்த பெரிய கொச்சிக்கா, அதில் தான் வந்து இன்றைக்கு ஒரு கறி ஒன்று செய்ய போகிறேன். அதுதான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு நியூ ரெசிபி என் சேனலில். பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த கேப்சிகமை வந்து நான் காட்டுற மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கொள்ளணும். இந்தியாவில் வந்து இதுக்கு பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் இந்த காட்டுற மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி கொண்டிங்கன்னா குயிக்காகவும் குக் ஆகிடும். அதோடு வந்து சாப்பிட்றதுக்குமே வந்து கொஞ்சம் பீசஸ் எடுக்கிற மாதிரி நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக போட்டு வந்து சமைப்பீங்க. அப்படி ஃபுல்லாக எடுத்து சாப்பிட போல் வந்து எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதோடு அதுக்கு தேவையான ஒரு 1/2 வெங்காயம், 2 பச்சை மொச்சிக்காவை வந்து இப்படி ஆஃபாக கீரி போட்டிக்கிறேன். அதோட வந்து ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒன்றும் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்துட்டு வந்து ஆயில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதங்க விடுவேன். நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம நார்மலாகவே வந்து ரஃப்பாக வந்து வீடியோ பண்ணி போடுங்கண்டு. எங்களோட வீட்டில் நார்மலாக அப்படிலாம் வீடியோ எடுத்து போடையில உங்களுக்கு சைடில் வந்து எங்களோட புள்ளிகள் கத்துற சவுண்ட் கேட்டு எங்களோட காதெல்லாம் வலிக்க தொடங்கிடும். பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக தான் சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் உப்பு தேவையான அளவு. இவ்வளோ ஸ்பைசஸ் தான் சேர்க்கணும். இந்த 3 சேர்த்தாலே போதும். அதோடு வந்து பட்டை ஒரு பீஸ் சேர்த்திக்கிறேன். இது வந்து இந்த ஆயிலே வந்து கொஞ்சம் வதங்கணும். தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வச்சிடாதீங்க. என்னடி சொன்னால் வந்து அது வந்து கொஞ்சம் சொத என்று ஆகிடும். இப்படி அந்த ஆயிலே வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரத்துலேயே வதங்கிடும். மிச்சமே வதக்கியும் தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸில் மாதிரியே அது வதங்கிடும். அதுக்கு பிறகு வந்து நல்லா திக்கான பாலிக்கு தானே அது ஊற்றி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்த உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணினீங்கன்டா சரி. இந்த கறி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணினோம்னு சொன்னால் வாழை இலையில் வந்து சாப்பாடு கெட்டுவோம்ண்டு. நார்மலாக வாழை இலையில் சாப்பாடு கெட்டுறேன்னு சொன்னால் அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் பெரட்டி நாப்பில் கொஞ்சம் இறுக்கமாக திக்காக எல்லாம் கறியும் செஞ்சுட்டு வந்து இந்த கட்டாயம் வந்து இந்த கேப்சிகம் கறியும் செய்யுங்க. அதில் வாழை இலையில் கெட்டிட்டு துறக்க போலே அதோட வாசமே வேறு லெவலில் ஆயிக்கும். உங்களுக்கு விளங்கிக்கும். ஒரு 2 கிழங்க வந்து பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த இறைச்சியோடே போட்டு வேக வச்சுருந்தேன். கிழங்கும் வெந்தோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பிலாக்காவை வந்து நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் அளவான தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து வேக வச்சிக்கிறேன். இங்கே வந்து இறைச்சிக்கு தாளிக்க போகிறேன். எப்போவுமே நான் தாளிக்க போல் வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ணின டீப் ஃப்ரை பண்ணின ஆயில் என்ன சரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சேர்த்துடுவோம். அந்த நாளைக்குள்ளே சேர்த்துடுவோம். மிச்சம் பழசாவை காட்டி ஆயில் வைக்கக்கூடாது. 2-3 தடவை ஃப்ரை பண்ணி நார்மலாக ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து ஏதாவது குக் பண்ண போல் யூஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். நீங்களுமே வந்து ஒரே ஆயிலை வந்து நிறைய டைம் யூஸ் பண்ண வேணாம். அது வந்து எங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப கெடுதல். பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாவினத்துக்கு போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வந்து சேர்த்திக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இங்கே பிலாக்கா சுண்டலுக்கு வந்து தேங்காய் எங்களுக்கு தேவையான அளவு தான். சுண்டலுக்கு தேவையான அளவு தேங்காய், ஒரு 2 க்ரீன் சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நாங்கள் வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆவிக்கொண்டு வரப்போ போல் ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 4, ஒரு 4 க்ரீன் சில்லி எல்லாம் கட் பண்ணி அதை வந்து இதிலே இந்த வெங்காயத்திலே சேர்த்துக்கொள்கிறேன்.
இதுக்கு தக்காளி வந்து ஒரு 4 ஏன் சேர்க்குறோம்னு சொன்னால் நான் இதுக்கு வேறு எக்ஸ்ட்ராவாக புளியோ கொரக்காவோ எதுவும் சேர்க்க மாட்டேன். இந்த தக்காளியோட புளிப்பு தான் பார்த்திங்கன்னா. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் இந்த தக்காளியோட சேர்த்து எல்லாமே ஒரே அடிக்கு வதங்குறதுக்கு வச்சுக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகவே வரணும். இங்கே பார்த்திங்கன்னா பிலாக்கா வந்து நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வெந்து கொண்டு வருது. இந்த டைமில் வந்து இதில் ரம்போ ஒரு 2 பீஸ் கட் பண்ணி போடுறேன். இந்தா சேருங்க, இது ஆப்ஷனல் தான். நான் பார்த்திங்கன்னா அந்த தேங்காவை பரட்டி வச்சேன். அந்த டைமில் வந்து அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொண்டேன். கருவேப்பிலை என்று சொன்னால் கறி லீவ்ஸ் தான். நிறைய பேர் கருவேப்பிலை என்றாலும் இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கறிவேப்பிலைன்னு சொல்லுவீங்க, அதுதான் ஸ்ரீலங்காவில் நாங்கள் அதை கருவேப்பிலை ஏண்டுவோம். இப்போ நாங்கள் அந்த பிசைஞ்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மிக்சரை வந்து அதுக்கு மேலால் விட்டு மேலால் போட்டுட்டு வந்து சிம்மில் வச்சு அதை அப்படியே குக் ஆகிறதுக்கு ஒரு சைடில் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து எங்களோட தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகவே வெந்து கொண்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கொள்வோம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கு வந்து எப்போவுமே மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வது நல்ல. அதோட வந்து ஒரு 4-5 ஏலக்காவை ஒரு லேசாக ஒரு தட்டிட்டு சேர்த்திக்கிறேன். ஒரு 2 இன்ச் பட்டை அதையும் உடச்சி சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் சேர்த்துட்டு வந்து சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா வந்து எங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி தான். இது தனி சில்லி பவுடர். இதில் எதுவுமே இந்த குழம்பு மிளகாய் தூள்ன்ட்டு சொல்லுவீங்க அந்த மாதிரி எதுவுமே மிக்சிங் இல்லை. நான் வந்து சில்லி பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோட கறி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த மல்லி பொடி என்று சொல்லுவாங்க, தனி கொத்தமல்லி பொடி இருக்குது. அதில் வந்து கொரியாண்டர் பவுடர் அதில் வந்து 1 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். நான் வளமையாக வந்து கறி செய்ய போல் சில்லி பவுடரும் கறி பவுடரும் மட்டும் தான் சேர்ப்பேன். இன்றைக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக எங்களோட உமா அந்த டைமில் எங்களுக்கு சின்ன வயசில் இப்படி தான் ஆக்கி கொடுப்பாங்க. அந்த கொரியாண்டர் பவுடர் எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பாங்க, சீரகம் பெப்பர் எல்லாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி குக் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ இந்த சில்லி பவுடர் அது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்க்க போல் விளங்குதான் இருக்கும். சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சுண்டல் ரெடி ஆகிட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயிலை சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி கடைஞ்சி விடணும். இது கீழால் கொஞ்சம் வந்து அடி பிடிக்கிற மாதிரி அந்த அண்டைக்கு வந்துட்டு என்ன நான் கொஞ்சம் நேரம் இந்த இறைச்சி கறியை செஞ்சு கொண்டிருக்க போல் இங்கால அடி பிடிக்கிற மாதிரி வந்துட்டு அதோட குயிக்காக வந்து சுருக்கண்டு சட்டியை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு இல்லாட்டி அதில் அந்த ரோஸ் ஸ்மெல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட வந்து செக் பண்ணி பார்க்க போல் உப்பும் கொஞ்சம் போதாத மாதிரி ஃபீல் ஆகிச்சு. ஸோ உப்பையும் வந்து சேர்த்துட்டு வந்து இது இந்த கரண்டியால் வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்ற மாதிரி கிளறிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. எங்களோட பிலாக்கா சுண்டல் ரெடி. இது பார்த்திங்கன்னா இந்த இறைச்சி கோழி அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சுண்டல் வந்து செஞ்ச மெடிசன்னா இந்தியாவில் வந்து துவரன் என்று சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இது செஞ்சிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது பார்த்திங்கன்னா இங்கே நிகாம்பில் வந்து கெவும் கடை என்று சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து அந்த சிங்களீஸ்ட்டு அந்த அவருதைக்கு கொடுப்பாங்க. அவங்களோட கெவிலி வர்க்கு அதெல்லாம் வந்து பலகாரங்கள் கெவிலி வர்க்கு என்று சொன்னால் அதுவெல்லாம் எல்லாம் வந்து விற்க இருக்குது. அப்போ எங்களோட தங்கச்சி வந்து பிள்ளைய ஸ்கூலோட போல் அந்த கடைக்கிட்டால தான் போகிறேன்றதால வர போல் இதை வாங்கிட்டு வந்திருந்தா. இது கொண்ட கெவும் என்று சொல்லுவாங்க. இது வந்து நான் நார்மலாக இருக்கிறது கல் மாதிரி இருக்கு. ஆனால் அந்தாண்டைக்கு எங்களோட தங்கச்சி வாங்கிட்டு வந்தது வந்து சரியான சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு முதல் நாள் வந்து நான் தங்கச்சிக்கிட்ட சொல்லி கொண்டிருந்தேன் எனக்கு அத்திராக தின்னணும் போல் இருக்குதுன்னு சொல்லி. அதனால அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தா. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்பைசஸில் வந்து ஆயில் பிரிஞ்சு வந்த உடனே இந்த இறைச்சி கிழங்கு எல்லாம் வந்து நாங்கள் வேக வச்சுருந்தோம் தானே, அந்த தண்ணியோடைய வந்து இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எங்களுக்கு கிரேவிக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியும் சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விடணும், வேக விடணும். இந்த ஸ்பைசஸோடு இந்த பீஃப் இந்த கிழங்கெல்லாம் குக்காகி வரத்துக்கு இப்போ பார்க்க போல் உங்களுக்கு விளங்கும். நல்லா சூடாகி நல்லா கொதிச்சு கொண்டு வருது. அதோட வந்து ஆயிலுமே மேல்கால பிரிஞ்சு வந்துட்டு இப்போ எங்கிட்ட வந்து கறி ரெடி, இறைச்சி கறி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 1 கிலோக்கும் கூடையாக தான் வந்து பீஃப் எடுத்திருந்தோம்.
நான் வளமையாக எங்களோட மகதி வந்து நல்லா ட்ரா பண்ணுவாருன்னு சொல்லி வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த அன்றைக்கு வந்து ஏதோ ஒரு ட்ராயிங் கொண்டு பண்ணி கொண்டு இருந்தார். இவர் ஏதோ ஒரு எனிமே கார்ட்டூன்ட கேரக்டர் உண்டா இருக்குமென்று நினைக்கிறேன். அப்போ நான் வந்து அவர் ட்ரா பண்ண போல் வீடியோ பண்ணி கொண்டு இருந்தேன். அதோட கொஞ்சம் பிஸியாகினதால் அதோட ஃபுல் வீடியோ எடுக்க கிடைக்கல, லைட்டாக தான் எடுத்தேன். கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணினா சரி. தண்ணி வற்றினதுக்கு போகிறோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி போதுமென்று தோணிச்சு. அதோட இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிக்கொண்டேன். அப்போ இந்தாண்டைக்கு வந்து நாங்கள் வாழை இலையில் சாப்பாடு வச்சு கெட்டுவோமேட்டு தானே வந்து நானும் எங்கள் தங்கச்சியும் பேசிக்கொண்டோம். அப்போ ஈவினிங்காகவே புள்ளியோல கொஞ்சம் இங்கே நிகாம்புல இருக்குது ராஜபக்ஷ பார்க், அங்கே கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ நாங்கள் வந்து பால் வந்து யாருக்குமே அவ்வளோ பெருசாக பசி இல்லை, அதனால் வந்து சாப்பாடையும் கெட்டி எடுத்துக்கொண்டு போயிட்டு நாங்கள் பார்க்கில் இருந்தே சாப்பிடுவோம்னு சொல்லி வாழை இலையெல்லாம் வெட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை கொஞ்சம் வந்து இந்த அடுப்பில் வாட்டி எடுத்திருந்தேன். நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, எங்களோட தங்கச்சி வந்து எனக்கு அத்திராக வாங்கிட்டு வந்திருந்தாண்டு. அதுக்கு முதல் நாள் வந்து நான் டிக்டாக்ல ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்க போல் ஒரு சிங்களகாமே அந்த ஊர் ஆட்கள் போடுற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அத்திராக செஞ்சுருந்தாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே அந்த அண்டைக்கே வந்து அது சாப்பிடவே ஒன்றுமேட்டு சொல்லி சரியாக ஆசையாக இருந்துச்சு. அதோடு நான் சும்மா தான் தங்கச்சிக்கிட்ட சொல்லி கொண்டு இருந்தேன் எனக்கு அத்திராக சாப்பிட்றதுக்கு சரியாக ஆசையாக இருக்குதுன்ட்டு. அதோடு அவள் அங்கே கடையிலேருந்து எனக்கு அத்திராக வாங்கிட்டு வந்திருந்தா. அவள் கொண்டு வந்த அத்திராகத்தை நான் கேட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ அவள் கொண்டாந்தத்தில் அந்த கொண்டைக்காவும் தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு சாஃப்டாக ஒரு கொண்டைக்காவும் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை என் லைஃப்பில். அதோடு நான் அந்த அன்றைக்கி ஒரு 2 கொண்டைக்காவும் போல் எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். அதுக்கு போல் திரும்ப நான் வந்து வீட்டுக்கு வரப்போலேயும் எனக்கு வாங்கி கொண்டு வந்து தந்திருந்தா. நான் ஆசையாக சாப்பிட்டேன்றதால. புள்ளியோல் பார்த்திங்கன்னா இந்த கொக்கீஸ் அதை தான் விருப்பமாக திண்டாங்க. இதை உங்களோட ஷேர் பண்ணணுமென்று நினச்சேன். பார்த்திங்கன்னா இப்போ வாழை இலையை வந்து இந்த மாதிரி அதில் அந்த சில்கியாக இருக்கும் தானே அந்த பக்கத்தை வந்து ஒயிலில் வச்சு வாட்டி எடுக்கணும். நல்ல பக்கத்தை, அதாவது சொல்ல நாங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோமே அந்த பக்கத்தை தான் டிரெக்டாக வந்து நாங்கள் இந்த ஸ்டவ்வில் தான் வச்சு நெருப்பில் காட்டி வாட்டி எடுக்கணும். ஒயில் எதுவுமே சேர்க்குறதில்ல. எனக்கு வாய் மிஸ் ஆகி வந்துட்டு இந்த அளவுக்கு நாங்கள் வாட்டி எடுத்தோம்னு சொன்னால் அந்த பேப்பர் அது வந்து கிழியாமல் ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி எங்களுக்கு ஓணுமான ஷேப்புக்கு சுற்றுறதுக்கு ரெடியாக வரும். இப்போ நாங்கள் இந்த வாழை இலையெல்லாம் வந்து வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிற டைமில் வந்து எங்களோட ஒரு சாட்சி வந்து கால் பண்ணியிருந்தா. அவள் பார்த்திங்கன்னா வந்து எங்களோட உமாவுக்கு அடுத்தது அந்த சாட்சி தான். எங்களோட உமாவுக்கு வந்து மொத்தம் 3 சிஸ்டர்ஸ். அப்போ அந்த சாட்சி கால் பண்ணி வந்து எங்களோட பேசி கொண்டு இருந்துட்டு தங்கச்சிக்கும் கால் எடுத்து பேசி எனக்கும் கால் எடுத்து பேசி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு வச்சா, புள்ளியோளுக்கு அடிக்க வானம், புள்ளியோளுக்கு ஏச வானம், பாவம் தானே மகதிக்கு ஏச வானம். இந்த மகதி கொஞ்சம் பிறலின்றதால நான் ஒரு தடவை ஏசினத்துக்கு அவள் வந்து நீங்கள் அடிக்க வானே ஏச வானம் என்று சொல்லி கொண்டு இருந்தா. அதே சாட்சி வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்க பொப்பில் வந்து அவள் சரி டெரராக தான் இருப்பா. அப்போ நானும் எங்களோட தங்கச்சியும் வந்து பேசி கொண்டு இருந்தேன். இவங்க எல்லாம் வந்து உமாவை போல் எப்படி தான் இப்படி சாஃப்டாக மாறிடுறாங்கன்னு தெரியா. நாங்கள் சின்னத்தில் நார்மலாக 90s கிட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வந்து போட்டு வெளுத்து வாங்கி இருப்பாங்க. நான் எல்லாம் படாத இன்ஸ்ட்ருமெண்ட்டே எங்களோட வீட்டில் இல்லை. என்னென்ன கையில் கிடைக்குது அதால எல்லாம் அடி வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ எங்களோட பிள்ளைய பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடித்த உடனே வந்து இந்த எங்களோட உமா சாட்சிமார்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஏச தொடங்கிடுறாங்க. இப்போ அந்த அன்றைக்கி இந்த சாப்பாடை கெட்டி கூட நானும் தங்கச்சி அதே தான் பேசிக்கொண்டு இருந்தேன். எங்களோட சாட்சியெல்லாம் அந்த டைமில் எப்படி இருந்தாங்க, இப்போ பாருங்கள் அவங்க உமா மாவினத்துக்கு பிறகு எங்களுக்கு இப்படி சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதோட ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கும் தங்கச்சிக்கும் வந்து ஒரு பார்சல் வந்து நாங்கள் கெட்டி எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா சின்னவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பணம் சேர்க்காமல் நாங்கள் வந்து சாப்பாடு பேக் பண்ணியிருந்தோம். மகதிக்கு வந்து தனியாக தான் பேக் பண்ணியிருந்தோம். ஏனென்றால் அவருக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டால் அலர்ஜிக்குன்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த
பெக் பண்ணிக்கொண்டிக்க போல் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. நாங்கள் இந்த வாழை இலையை வந்து இப்படி அடுப்பில் சூடு காட்டி கொண்டு இருக்க போல் எங்களோட மகதி வந்து கிச்சனுக்கு வந்தார். வந்து என்னம்மா செய்ய போகிறீங்கன்ட்டு எங்களோட தங்கச்சி வந்து நாங்கள் வாழை இலை சுண்டல் செய்ய போகிறோம் இன்றைக்கி, உனக்கு அதுதான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவருக்கு சும்மாவே வெஜிடபிள்னு சொன்னால் எலர்ஜிக், அதில் வேறு அவருக்கு வாழை இலை சுண்டல், வாழை இலையில் தான் இன்றைக்கி உனக்கு சாப்பாடு வாழை இலை போட்டு தான் செஞ்சு தர போகிறோம்னு ஒன்று ஆள் ஃபுல் டென்ஷன் ஆகிட்டார். இன்றைக்கி எனக்கு சாப்பாடே வேணும், நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். அப்போ வந்து நாங்கள் இப்போ பார்க்கில் போய்ட்டு சாப்பாடு திறந்து பார்த்தா அவருக்கு சர்ப்ரைஸ் ஆகிக்கும். ஏன்னு சொன்னால் அவருக்கு வெஜிடபிள்ஸ் நார்மலாக வந்து நான் அவருக்கு ஊட்டி விடுறேன்டா அவர் வானமென்று சொன்னாலும் நான் எப்படியுமே வெஜிடபிள் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு ஊட்டி விடுவேன். அதனால் வந்து அவர் எப்போவுமே வந்து நான் ஊட்டி விடுறது, நான் வந்து அவருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டார். நார்மலாக நான் இருந்தாலும் மெதுவாக போய்ட்டு எங்களோட தங்கச்சிக்கிட்ட சரியும் உம்மா கிட்ட சரி சொல்லுவார் எனக்கு சாப்பாடு போட்டு தாங்கன்னு. எனக்கிட்ட கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கிட்ட போட்டு கேட்டால் நான் எப்படியாவது அதில் வெஜிடபிளை போட்டுடுவேன் என்று சொல்லி. அப்போ அந்த அன்றைக்கி எங்களோட தங்கச்சியை வந்து உனக்கு வாழையில் சுண்டல் செஞ்சு தாரேன்னு சொன்னோன்னே ஆள் வந்து ஃபுல் டென்ஷன் ஆகிட்டார். இந்த பாக்குக்கு வந்து நான் இதுக்கு முதல் வந்து 2 தடவை போல் வீடியோ போட்டிக்கிறேன். எங்களோட மச்சான் வந்து ஈக்க போகல, அப்படின்னா எங்களோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ஆயாத்தோட ஈக்க போகல நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த குளம் வந்து ஃபுல்லாக தண்ணி, அந்த தாமரை இலைகள் தாமரை பூ அதால் நிறைஞ்சி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம்ன்றதால ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் வற்றி சும்மா ஒரு அந்த கோடைக்காலம் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி வியலியாக இருந்துச்சு. அது வியலியண்டா காஞ்சி போய்த்து இருந்துச்சு. நானும் தங்கச்சி அதை தான் பேசிக்கொண்டு வந்தேன். ஒரு தடவை இங்கே வரப்போல் எப்படி இருந்துச்சு இது பாரு, இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி தண்ணியெல்லாம் வற்றி நான் இந்த குளத்தை பார்க்குறேன்னு பேசிக்கொண்டு இருந்தேன். எங்களோட மச்சான் இருக்க போல் வந்து அவருக்கு அந்த லோட்டஸ் லீஃபில் வந்து சாப்பாடு சுற்றி தின்றதுக்கு சரியான விருப்பமாக. தங்கச்சி சொல்லுவா தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போல் அவர் போய்த்து அந்த செக்யூரிட்டி கிட்டே போய்த்து என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிக்கிறா, இதில் 2-3 லீஃப் வந்து நான் பிச்சு எடுக்கிறேன்னு சொல்லி ஒய்ஃபுக்கு சொல்லி அவருக்கு பிச்சு எடுத்துகிட்டு வந்து சுற்றி வச்சு சாப்பிடுவாராம். அதை தான் தங்கச்சி சொல்லி கொண்டிருந்தா. வீடியோவில் ஏர்லியாக காட்டினா அந்த பூவை பார்த்திங்கன்னா வந்து எரபத்து மல்லுன்ட்டு சொல்லுவோம். அது வந்து சிங்கள ஃபெஸ்டிவல், சிங்கள டைமில் நியூ இயர் டைமில் தான் வந்து அந்த பூ வந்து வரும். அது வந்து மிச்சம் எங்களோட பிள்ளைகளுக்கு பார்க்க கிடச்சில்ல. அந்த பார்க்கில் அதுவும் இருந்துச்சு, அதோட பிள்ளைகளுக்கு காட்டி கொண்டு இருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாயை விரித்து ஒரு சைடில் நான் உட்காந்து அதுக்கு போகிற வந்து தங்கச்சி போய்த்து புள்ளியோலை எல்லாம் வச்சு விளையாடி கொண்டு இருந்தா. நான் இப்படியே இந்த சாமனத்தை எல்லாம் வச்சு உட்காந்து பார்த்து கொண்டே இருந்தேன். புள்ளியோல் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடி டயர்டாகி வரட்டும் என்று சொல்லி. இந்த கார்டனில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பார்க்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது வேர்ல்டு பேர் சயின்டிஃபிக் நேம் எல்லாமே வந்து போட்டில் போட்டிருந்தாங்க. அதோடு எங்களுக்குமே நிறைய தெரியாத விஷயங்கள், தெரியாத மரங்கள் எல்லாம் வந்து பார்க்க இயலுமான சான்சஸ் இங்கே போனால் கிடைக்கும். அதோட மகதி வந்து என்னைய உம்மா இந்த கேம் விளையாடுவோம் வாங்க, XOS விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவரோட 2 கேம் விளையாடினேன், 2லேயுமே தோத்துட்டேன். இதுக்கு மிச்சம் விளையாடினா என்ன மானம் பெய்த்திடும் என்றதால் வந்து இது விளையாட்டுக்கு நான் வரல இது சொல்லிவிட்டு நான் மெதுவாக எஸ்கேப் ஆகிட்டேன். என்றாலுமே ஒரு சந்தோஷம் தான். எங்களோட புள்ளியோல் வந்து இப்போ எங்களையவே தோக்கடிக்கிற அளவுக்கு விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்க போகல. தூரத்தில் பார்த்திங்கன்னா தங்கச்சி புள்ளோலை வச்சு உஞ்சில் ஆட்டி கொண்டு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த ஸ்லேடில் பார்த்திங்கன்னா கேயானும் மகதியும் விளையாடி கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து புள்ளியோலுக்கு விளையாடுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்களோட விக்டோரி பார்க்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை விளையாடுறதுக்கு, ஆனால் இங்கே நிறையவே இருக்குது. அதோட கொஞ்சம் டயர்டாகினதுக்கு பிறகு வாங்க எல்லோரும் கையை கழுவி கொண்டு சாப்பாடு சாப்பிடுவோம் என்று சொல்லி கூப்பிட்டேன். அதோடு எல்லாருமே கையை கழுவி கொண்டு வந்துட்டாங்க. கையை கழுவிட்டு அந்த டெப்பில் இருந்து இங்கே நாய்க்கிற இடத்துக்கு வாரத்துக்குள்ளே தான் வந்து சரியான கஷ்டமாக இருந்துச்சு. எங்களோட ரயானோட அவருக்கு விளையாடுறதே தான் வந்து அவரோட மைண்டில் ஓடிக்கொண்டு இருந்துச்சு போல். அங்கே ஓட போகிறாரு இங்கே ஓட போகிறாரு, அவரை கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து தான் வச்சு சாப்பாடு கொடுத்தோம். அந்த வாழை இலையில் சாப்பாடு, அந்த இறைச்சி கறி, அந்த கேப்சிகம் கறி, அந்த பிலாக்கா சுண்டல் எல்லாம் அந்த வாழை இலையை திறக்க பொப்பலையே வந்து வாசம் அந்த மாதிரி இருந்துச்சு.
எந்த நேரம் வீட்லையே வந்து சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் கெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்கில் உட்காந்து புள்ளிகளோட சேர்ந்து இப்படி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. அதோட வந்து ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. புள்ளியோளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட மகதிக்கு வந்து இந்த பார்சலில் திறந்தோடனே சர்ப்ரைஸ் தான். ஏன்னு சொன்னால் அவருக்கு ஓணுமான மாதிரி அவரோட சாட்சி வந்து அவருக்கு சாப்பாடு பேக் பண்ணியிருந்தா. பார்த்திங்கன்னா புள்ள வந்து எவ்வளோ வலிச்சு சாப்பிட்டிக்கிட்டே சொன்னால் அவ்வளோ நிம்மதியாக சாப்பிட்டிக்கிறாரு, ஒரு வெஜிடபிளும் இல்லாமல். அதனால தான் அவர் எப்போவுமே எங்களோட உமாவோ தங்கச்சியோ வந்து அவரோட சாப்பாடை வந்து சர்வ் பண்ணணுமென்று சொல்லி ப்ரிஃபர் பண்ணுவார். சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு ஏண்ட டர்ன். இப்போ தங்கச்சியை வந்து நான் அங்கே உட்கார சொல்லிவிட்டு நான் வந்து புள்ளியோலை வச்சு விளையாடி கொண்டு இருந்தேன். எங்கே சரி போனால் அப்படி தான். நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கொள்வேன் புள்ளியோலை, அவள் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கொள்ளுவா. அப்போ கொஞ்சம் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே அடியாக டயர்ட் ஆகாது தானே. லாஸ்ட்டாக வந்து இருட்டவும் தொடங்கிட்டு அந்த டைமில் இந்த மெரிக்ரோ ரவுண்டில் வந்து உட்காந்து இறங்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் நானும் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஸ்ட்ரென்த் எல்லாம் வச்சு அவங்கள வந்து சுற்றி விட்டு கொண்டே இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து தங்கச்சிக்கிட்ட குயிக்காக வந்து பிக்மியை போடு நாங்கள் போவோம்ட்டு சொல்லிவிட்டு பிக்மி வந்துட்டு வாங்க வாங்க போவோம்ட்டு சொல்லி புள்ளியோலை எல்லாம் வந்து ஒரு மாதிரி அங்கேருந்து கலட்டி கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்குமேட்டு நினைக்கிறேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணி கொண்டு இருப்பேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் வந்து நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறது. அதனால வந்து எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து நான் உங்களையே நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.